நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. எல்ஐசி படத்தோட டைட்டிலுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்துகிட்டு இருந்தது. எப்படிங்க எல்ஐசி அப்படின்ற ஒரு பேரை வைக்கலாம், எங்க கம்பெனி பேர் என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி எல்ஐசி நோட்டீஸ் அனுப்ப, இதோ பாருங்க ஒரே ஒரு எழுத்த மாத்திரம் இந்த பிரச்சனையை முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சிம்பிளா ஒரு பிளான போட்டு சிறப்பா முடிவுக்கு வந்திருக்கு இந்த பிரச்சனை. எல்ஐசி படத்தோட டைட்டில்ல ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்ப்போம். இயக்குனரா தமிழ் சினிமாவுல கோமாளி படத்தின் மூலமா அறிமுகமானவர் தான் பிரதீப் ரங்கநாதன். லவ் டுடே படத்துல ஹீரோவாவும் சரி இயக்குனராவும் சரி கடுமையா உழைச்சிருக்காரு. அந்த படத்தை வெற்றிகரமா மாத்தி தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில தனக்கென ஒரு இடத்தையும் பிடிச்சிருக்காரு. அவரோட பிறந்தநாள் தான் இன்னைக்கு. பிரதீப் ரங்கநாதனோட பிறந்தநாளை முன்னிட்டு தான் விக்னேஷ் சிவன் இயக்கத்துல அவர் நடிக்க இருக்க படத்தோட டைட்டில் ஆனது இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா சோசியல் மீடியா பக்கங்கள்ல வெளியிடப்பட்டிருக்கு. தமிழ் சினிமாவோட பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள்னு பலருமே பிரதீப் ரங்கநாதனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிரதீப் ரங்கநாதனோட வாழ்க்கையை பத்தியும் அவரோட புதிய படத்தோட டைட்டில் பத்தியும் பார்ப்போம். 1993 ஆண்டு ஜூலை 25ஆம் தேதி தான் சென்னையில பிரதீப் ரங்கநாதன் பிறந்திருக்காரு. அவரோட 31வது பிறந்தநாளை தான் இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு சினிமா பிரபலங்களும் ரசிகர்களும் இப்ப வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. கோமாளி படத்துல ஆட்டோ டிரைவரா என்ட்ரியை கொடுத்த பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவா நடிக்க போறாரு அப்படின்னு சொன்ன உடனே ஏகப்பட்ட ட்ரோல்கள் வந்துகிட்டு இருந்தது. ஆரம்ப கட்டத்துல எம்ஜிஆருக்கே சினிமாவில் நடிக்கிற முகம் இல்ல அப்படின்ற மாதிரி விமர்சனம் வந்துச்சு. ரஜினிகாந்த், விஜய், தனுஷ்னு இவங்களுமே ஹீரோவா நடிக்க தகுதியே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் அவங்க அசால்ட்டா கடந்து வந்து தமிழ் சினிமாவுல ஸ்டார் அந்தஸ்து பெற்று இருக்காங்க. விடாமுயற்சியும் உழைப்பும் இருந்துச்சு அப்படின்னா அதற்கேத்த பலன் கண்டிப்பா கிடைக்கும். பிரதீப் ரங்கநாதனை இயக்குனரா பாராட்டின சினிமா வட்டாரம் அவரை ஹீரோவா ஏத்துக்க மனம் இல்லாம கடுமையா விமர்சனங்களை முன்வச்சாங்க. ஆனா அது எல்லாத்தையுமே தன்னோட முதல் படமான லவ் டுடேலேயே நடிகராவும் என்னால வெற்றி பெற முடியும் அப்படிங்கறத நிரூபிச்சு காட்டியிருக்காரு. இந்த நிலையில தான் இப்ப நயன்தாரா தயாரிப்புல விக்னேஷ் சிவனோட இயக்கத்துல பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஜோடியா கிருத்தி செட்டியும் முக்கியமான கதாபாத்திரத்துல எஸ் ஜே சூர்யாவும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சு. படம் ரிலீஸுக்காக காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏகே என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படக்கூடிய நம்ம அஜித் குமார் இருக்காரு இல்லையா, அவர் விக்னேஷ் சிவனோட இயக்கத்துல நடிக்க இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா விக்னேஷ் சிவன் ஒரு கட்டத்துல நிராகரிச்சிட்டாங்க. அதற்கு பிறகுதான் பிரதீப் ரங்கநாதனை வச்சு இந்த படத்தை இயக்க ஆரம்பிச்சாரு விக்னேஷ் சிவன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். பிரதீப் ரங்கநாதனை வச்சு விக்னேஷ் சிவன் இயக்கின இந்த படத்துக்கு தான் எல்ஐசி அப்படின்ற டைட்டில் வச்சு தான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதற்கு முழு டைட்டிலா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா டைட்டிலுக்கு எல்ஐசி நிறுவனமானது நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. இதனால தான் டைட்டில்ல ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற டைட்டில மாத்தக்கூடாது அப்படிங்கறத நினைச்சாரு விக்னேஷ் சிவன். அதனால எல்ஐகே அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்றத மாத்திருக்காங்க. என்ன வித்தியாசம் அப்படின்னா கம்பெனிக்கு சிஏ தூக்கிட்டு கேவை கொண்டு வந்திருக்காங்க. இப்ப சுருக்கமா எல்ஐகே அப்படின்னு சொல்லப்படுது. பிரதீப் ரங்கநாதன் அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு இந்த டைட்டில் வெளியிட்டு இருக்காரு. அடுத்ததா அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்துல டிராகன் படத்திலையும் பிரதீப் ரங்கநாதன் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.